காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட வேடபாளையம் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான சுமார் 1 ஏக்கர் பரப்பளவிலான நிலத்தில் பழமையான தசைகாணி விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. பழுதடைந்து காணப்பட்ட விநாயகர் கோவிலினை அப்பகுதி மக்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு செப்பனிட்டு புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டு தொடர்ந்து இறை வழிபாடு நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் விநாயகர் கோவிலின் அருகில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த விநாயகம் என்பவர் கோவிலினை ஆக்கிரமிப்பு செய்துள்ளார். வழிபாடு செய்ய வரும் அப்பகுதி மக்களை அச்சுறுத்துவதாகவும் வழிபாட்டு பொருட்களை சாலையில் வீசி எறிவதாகவும் ஆக்கிரமிக்கப்பட்ட அத்துமீறலில் ஈடுபடும் கம்யூனிஸ்ட் கட்சி பிரமுகர் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளவும் விநாயகர் கோவிலினை மீட்டு தரக்கோரி முதலமைச்சர் தனிப்பிரிவு, மாவட்ட கலெக்டர், கோட்டாட்சியர், உத்திரமேரூர் வட்டாட்சியர் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்களுக்கு பல முறை அப்பகுதி மக்கள் புகார் அளித்தும் பலனின்றி எவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாமல் ஆக்கிரமிப்பாளர் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுப்பில் உள்ளார். ஆளும் கட்சி கூட்டணி என்பதால் ஆக்கிரமிப்பாளருக்கு சாதகமாக செயல்படுவதாக அரசு துறை அலுவலர்கள் மீது வேடபாளையம் பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தினை ஆக்கிரமிப்பாளருக்கு பட்டா வழங்குவதற்காக வருவாய்த்துறையினர் முனைப்பு காட்டி வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக செயல்படுவதால் அரசு துறை அதிகாரிகள் மீது நம்பிக்கை இழந்த அப்பகுதி மக்கள் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண கடந்த வாரம் இந்து முன்னணி நிர்வாகிகளை அணுகியுள்ளனர். வேடபாளையம் கிராமத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி பிரமுகரால் ஆக்கிரமிப்பில் உள்ள கோவிலினை இந்து முன்னணி மாநில செயலாளர் ரவீந்திரன், மாவட்ட செயலாளர் லட்சுமணன் ஆகியோர் நேரில் பார்வையிட வந்தனர். இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் லட்சுமணன் கூறுகையில், ஆக்கிரமிக்கப்பட்ட விநாயகர் கோவிலினை மாவட்ட நிர்வாகம் உரிய விசாரணை மேற்கொண்டு அப்பகுதி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். இல்லையெனில் இந்து முன்னணி கட்சியின் சார்பில் மாவட்டம் தழுவிய மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக கூட்டாக அறிவித்துள்ளனர். நாங்கள் ஸ்டேஷனில் எதனா போய் அதை பற்றி பேசும்போது ஸ்டேஷனில் எங்களுக்கு அதுக்கு உண்டான எங்களுடைய உரிமையே கிடைக்க மாட்டேங்குது. இது வரைக்குமே நாங்கள் 2019 அந்த கோயிலுக்காக போராடிட்டு இருக்கோம். இந்த 24 வருது, இது வரையும் முடியல. நாங்களும் ஏதோ எங்கிட்ட எல்லாமே இருக்குது, விஓ கிட்டேருந்து எல்லாருக்கிட்டையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆனால் இது வரைக்கும் அதுக்குண்டான முயற்சி வரல. அவர்கிட்ட அந்த ஒரு பதவி வச்சுட்டு எல்லாமே பண்ணுறாரு. லேடிஸ் கூட போனால் அவங்களே தகாத வார்த்தையில் திட்டுறாரு. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ நம்ம நியூயார்க்கு எங்களுடைய இளைஞரே ஒரு ஆள் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி அபிஷேகம் பண்ண போகிறோம் கொடுத்த பொருள் அவர் கண் எதிர அவர் அவங்க அப்பா பண்ணிட்டு இருக்காரு. பூசாரி நாங்கள் எதுவுமே சொல்லலாம். நாங்கள் யாருமே எங்களுக்கு தேவை கோயில் நல்லபடியாக இருக்கணும். கோயில் இருக்கிறதுனால தான் நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். அவர் கம்யூனிஸ்டில் இருக்கிறதுனால ஒரே ஒருத்தர் மட்டும் ஆக்கிரமித்து அதை அவருக்கு பட்டா போட்டு அவரோட சொந்த நிலமாக்கிறதுக்காக அவர் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. நாங்கள் இதை ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து இதை மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருந்தோம்.